ஹே, கதை கேட்க நீங்கள் வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு வந்துட்டு 40 வயசு ஆள்கிட்ட வந்து ஒரு பையன், நான் தான் உன்னோட பையன், எனக்கு 6 வயசு ஆகுது அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அவனுக்கு கல்யாணமும் ஆகலை, குழந்தையும் பிறக்கல, கேர்ள் ஃப்ரெண்டு கூட இல்லை. சடனாக அவனோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? எதனால அந்த குழந்தையோட அம்மா இந்த மாதிரி விஷயத்த பண்ணா, இவங்களுக்குள்ள என்ன நடந்ததுன்றது தான் ஸ்டோரி. இது ரெகுலராக இருக்கிற மாதிரி ஸ்டோரியா இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமான ஸ்டோரி தான். வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போவோம். எப்பயும் சொல்கிறது தான் இப்பயும் சொல்கிறேன், எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பார்த்ததுக்கப்புறம் லைக் பண்ணுங்க, மறக்காம போகிறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. கூடவே அந்த ஹைப் பட்டனை மறந்துடாதீங்க. உங்க புண்ணியத்தில் இன்னும் ஒரு 4-5 பேருக்கு என்னோட வீடியோ ரெக்கமெண்ட் ஆகும். ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோவை தான் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இவனோட பேரு வந்து ஜுன். இவன் யாரு அப்படின்னு பார்த்தா, இவன் ஒரு பெரிய கம்பெனி வச்சிருக்கான். அந்த கம்பெனி வந்து இந்த மெடிசன் எல்லாம் வந்து தயாரிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு கம்பெனி. இவனுக்கு பயங்கரமா வந்து காம்படிஷன் இருக்கு. இருந்தாலும் வேலையில் நம்மளை அடிச்சுக்க ஆளே இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறான். இவனுக்குன்னு ஒரு ஃபேமிலி வந்தா இவனோட வேலையும் டிஸ்டர்ப் ஆகும். ஃபேமிலி இருந்தால் வந்து நமக்கு வீக்னஸ் ஆகிடும் அப்படின்ற ஒரு பயமும் இருக்குது. அதனாலேயே வந்து இவன் கல்யாணமும் பண்ணிக்க மாட்டான். இவனுக்கு வந்து கேர்ள் ஃப்ரெண்டும் எதுவும் வச்சுக்க மாட்டான். அவங்க தாத்தா இவனை பயங்கரமாக ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு கல்யாணம் பண்ணிக்க சொல்லி. இப்போ கூட வந்துட்டு ஒரு பார்ட்டியில் வந்து எல்லாரும் கேட்குறாங்க, என்ன நீங்கள் இப்படி வந்துட்டு சும்மா ஒரு பார்ட்டி கேர்ள்ஸ் கூடயே சுற்றிக்கிட்டு இருக்கீங்களே, ஒரு கல்யாணம் பண்ணுவோம், குழந்தை பெற்றுப்போம், லைஃப்பில் செட்டில் ஆகும் அப்படின்ற எண்ணமே இல்லையா அப்படின்னு கேட்கும்போது, அப்பதான் ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னா, என்னது ஃபேமிலியா, எனக்கா சான்ஸே இல்லை, நான் வந்துட்டு ஒரு கோட்டுக்குள்ள வாழறதுக்கு என்னால முடியவே முடியாது. அதெல்லாம் வந்து ஃபேமிலி இருந்துச்சு அப்படின்னா என்னால் நான் நினைக்கிறத செய்ய முடியாது, நிம்மதியாக இருக்க முடியாது, சந்தோஷமாக கூட இருக்க முடியாது. ஸோ எனக்கு இந்த சென்டிமெண்ட்லாம் கிடையாது. எங்கள் தாத்தா தான் எப்பயும் என்னை ஃபோர்ஸ் பண்ணுவார், ஆனால் அவரையும் எப்படியோ 40 வயசு வரைக்கும் சமாளிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ தான் ஹீரோவோட அசிஸ்டன்ட் வந்து, சார் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து உங்களுக்கு ஃபோன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஃபோனை கொடுக்குறான். எவன்டா அவன் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து எனக்கு கால் பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே தான் வாங்குறான். அப்போ தான் போலீஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களை தேடி ஒரு 6 வயசு பையன் வந்திருக்கான், அவன் நீங்கள் தான் அப்பான்னு சொல்கிறான் அப்படின்னும் போது இவன் வந்து போலீஸே கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். என்ன சார், அப்பா வேலைக்கு ஆள் எதனா எடுக்கிறீங்களா என்ன, எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரி எல்லாம் சொல்கிறீங்க, எனக்கு கல்யாணமும் ஆகலை, எனக்கு குழந்தை குட்டியும் இல்லை அப்படின்னு சொல்கிறான். இல்லை சார், அந்த பையன் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கான், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வராமல் அவன் இங்கேருந்து போகவே மாட்டேன்னு சொல்லி அடம் பிடிக்கிறான், தயவு செஞ்சு நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. சடனாக ஓவர் நைட்டில் எவனுக்கு தான் நான் அப்போ நான் சரி அவனு இருந்தால் போய் பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜூனும் அந்த இடத்த விட்டு கிளம்புறான். அடுத்த சீன்லேயே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடுறாங்க. அங்கே கென்னு சொல்லி ஒரு பையனை நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அப்போ செக்ரட்டரி பார்த்துட்டு சொல்றா, சார் உண்மையாகவே கொஞ்சம் உங்களை மாதிரி தான் சார் இவன் இருக்கான் பார்க்கறதுக்கு, உங்களோட சின்ன வயசு ஃபோட்டோவை நான் பார்த்துருக்கேன், இதே மாதிரி தான் இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறான். ஆஃபீஸர் இவன் தான் என்னோட அப்பா, இவன் தான் இந்த அயோக்கிய ராஸ்கல் தான் என்னோட அப்பா அப்படின்னு சொல்லும் போது, அடே பெரியவங்க கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாதா, மரியாதையாக பேசு அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. என்னடா சொன்ன, அயோக்கிய ராஸ்கலா, எந்த ஜாடையிலடா நான் வந்து இவனை மாதிரி இருக்கேன்னு சொல்லி யோசிக்கிறீங்க, எனக்கு அதுல கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லை அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்றான். அதுக்கு தான் கென் என்ன சொல்றான் அப்படின்னா, 7 வருஷத்துக்கு முன்னாடி நீ தான் எங்க அம்மாவோட லைஃபையே நாசம் பண்ணிருக்க, நான் எங்க அம்மா கிட்ட இருந்து இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டேன், மரியாதையா இது எல்லாத்துக்கும் நீ பதில் சொல்லிதான் ஆகணும், எனக்கு அப்பா இல்லைன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, நீ என்ன வந்து உன்னோட பையன்னு சொல்லி எல்லார்கிட்டயும் சொல்லணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமா அவன் பேசுறான். அட போங்கய்யா, எனக்கு நேரமே கொஞ்சம் கூட இல்லை, இவன் எதனா அனாதை பையனாக இருக்கும், இந்த மாதிரி பெரிய பணக்காரங்களை டார்கெட் பண்ணுறாங்களா இருக்கும், நான் போகிறேன் அப்படின்னு கிளம்பும் போது கென் ஓடி போய் காலை கட்டி பிடிச்சிக்கிறான். நீ தான் என்னோட அப்பா, நான் விட மாட்டேன், ஒழுங்காக வந்துட்டு எங்கள் அம்மா கிட்ட சாரி சொல்லு அப்படின்னு சொல்கிறான். அப்போ தான் வந்துட்டு நமக்கு 7 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயத்த காட்டுறாங்க. ஹீரோ யோசித்து பார்க்குறான். இவன் வந்துட்டு போதையில ஒரு பொண்ணு கிட்ட தப்பா நடந்துட்டு இருந்திருப்பான். அந்த ஞாபகம் வந்த உடனேயே ஒரு வேலை இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வந்து அந்த குட்டி பையனோட முடிய ஒண்ணு பிக்கிறான். பிச்சுட்டு இதை உடனே எடுத்துட்டு போயிட்டு என்னோட டிஎன்ஏ கூட மேட்ச் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்றான். 2 பேரும் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ கிட்ட அந்த பையன், ஹாஸ்பிட்டல்ல உட்காந்து ஸ்மோக் பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னும் போது, நீ கூட தான் மிட்டாயா தின்னுக்கிட்டு இருக்க, அது கூட தான் உன் பல்லுக்கு நல்லதே இல்லை, அது உனக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லும் போது அந்த பையன் உடனே அந்த சாக்லேட்டை கீழே போட்டுறா. பார்த்தா ரிப்போர்ட்ல 100% இவன் உங்களோட பிள்ளை தான் அப்படின்ட்டு சொல்லிடுறாங்க. அதை பார்த்த உடனே ஹீரோக்கு கண்ணு மொழி வெளியில வந்துட போல, என்ன ஆச்சு எப்படிடா ஆச்சு அப்படின்ற மாதிரி பாக்குறான். இப்பவாவது புரியுதா, என்ன நம்புறியா, ஒழுங்கா வந்து எங்க அம்மா கிட்ட மன்னிப்பு கேளு நீ பண்ணதுக்கு அப்படின்னு சொல்றான். உங்க அம்மா எங்கடா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது குட்டி பையனுக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. ஐயோ அம்மாவை எதனா பண்ணிடுவானோ அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான்.
எங்க போற நில்லு, எங்கேயும் போகாத. உன்கிட்ட நான் ஒரு விஷயத்த சொல்லணும். உண்மையாவே நான் சொல்றேன், எனக்கு அந்த அளவு பொறுப்பெல்லாம் கிடையாது. நான் உனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கவும் முடியாது. உனக்கு எதனா பணம் வேணும், உங்க அம்மாக்கு எதனா பணம் வேணும்னா அதை கேட்டு வாங்கிக்கோ. அதை விட்டுட்டு நீ எனக்கு பிள்ளையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கனவுல கூட நினைச்சு பார்க்காத அப்படின்னு சொல்றான். நீ ஒரு கேவலமானவன். எங்க அம்மா சின்ன வயசுலயே என்ன தெரியுமா சொல்லி கொடுத்து வளர்த்துருக்காங்க, தப்பு பண்ணா தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சாரி சொல்லணும்னு. ஆனா நீ இவ்வளோ பெருசு வளர்ந்துருக்கியே, உனக்கு ஒரு சாரி சொல்ல கூட தெரியாதா அப்படின்னு சொல்றா. ஹீரோக்கு கோவமே வந்துடுது. உனக்கு ரொம்ப வாயா போயிடுச்சு, உன்னை என்ன பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இறுக்கமா பிடிச்சிக்கிறான் அவனை. ஐயோ காப்பாத்துங்க காப்பாத்துங்க, கொலகாரன் கொலகாரன் அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிடறான். நீ கத்து நல்லா கத்து, கொலகாரன்னு சொல்லிட்டல, அதை நிரூபிச்சிடுறேன். அப்படியே உன்னை தூக்கி கடல்ல போட்டேன்னு வச்சுக்கோயேன், சொரா அள்ளிக்கிட்டு போயிடும் அப்படின்னு உடனே அப்படியே வாய மூடிடுறான் குட்டி பையன். மரியாதையா உண்மை சொல்லு, உங்க அம்மா தானே என் கிட்ட மிரட்டி எப்படியாவது காசு போடுங்களான்றதுக்காக உன்னை அனுப்பி வச்சா அப்படின்னு கேக்குறான். எங்க அம்மாக்கு நான் வந்தது கூட தெரியாது, எங்க அம்மாவை பத்தி தப்பா பேசாத, நீதான் மோசமானவன் அப்படின்னு சொல்லி திட்டுறான். என்னோட அட்ரஸ் என்னோட நம்பர் எல்லாம் உனக்கு எப்படா தெரியும் அப்படின்னும் போது, உங்களோட கம்பெனியை சோஷியல் மீடியால தேடினேன், அதை வச்சு உங்களோட நம்பரு அட்ரஸ் எல்லாத்தையும் நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிடுறான். அது இல்லாம ஒரு டிக்கெட் ஒன்று எங்க அம்மா ரொம்ப நாளா வச்சிருக்காங்க, அது இந்த டிக்கெட் தான், இது உங்களோட பேர்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்லி காட்டும் போது இவனுக்கு எல்லாமே ஞாபகம் வருது. அதெல்லாம் நடந்தது உண்மைதான், அப்ப உண்மையாவே இவன் நம்ம பையன் தான் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். நேரா வீட்டுக்கே கூட்டிட்டு போயிடுறான் அந்த பையன். இப்பதான் ஹீரோயினை நமக்கு காட்டுறாங்க. ஹீரோயினோட பேர் மென். ஹீரோயினை பார்த்த உடனே ஹீரோக்கு பழைய ஞாபகம்லாம் வருது, அதாவது இவங்களுக்குள்ள நடந்த விஷயம். ஆனா ஒரே ஒரு நாள் தான், அன்னைக்கு நைட்டு மட்டும்தான் ஹீரோவை ஹீரோயினை பார்த்திருக்கான். ஆனா ஹீரோயின் ஹீரோ பார்த்த உடனே சந்தோஷம் எல்லாம் படல, அதுக்கு பதிலாக அவளுக்கு பயங்கரமா பயம் வருது. ஐயோ போச்சு, நம்ம செத்தோம், இவன் கண்டிப்பா நம்மளை விட மாட்டான் அப்படின்ற மாதிரி பயந்து ஓட ஆரம்பிக்கிறா. எங்க நீ ஓட பாக்குற, பண்றதெல்லாம் பண்ணிட்டு எனக்கே தெரியாம இந்த மாதிரி 6 வயசுல ஒரு புள்ளையும் பேத்து வளர்த்துருக்க, ஆனா நீ இப்ப என்கிட்ட எஸ்கேப் ஆகணும்னு பாக்குறியா இல்ல நடிக்கிறியா? நீ தானே இவனை அனுப்பிவிட்ட, இவனோட சொத்து எல்லாத்தையும் ஆட்டையை போடலாம், அவன் கல்யாணம் பண்ணிக்காம இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு ஹீரோயின் கிட்ட தப்பா பேசுறான். பையனுக்கே கோபமா வருது. உடனே செக்ரட்டரி கிட்ட அவனை இழுத்துட்டு போடாங்கிறது, நான் இவகிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் அப்படின்னு சொல்லும் போது செக்ரட்டரியும் குட்டி பையனை இழுத்துட்டு போயிடுறான். இத்தனை வருஷமா என்ன பண்ணிட்டு இருந்த, இப்ப எதுக்காக உன் பையனை என்கிட்ட அனுப்புன அப்படின்னும் போது ஹீரோயின் சொல்றா, இல்ல அவன் வந்ததே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றா. சரி ஓகே, அன்னைக்கு ஒரு நாள் நைட்டு நமக்குள்ள தப்பு நடந்ததுன்னு வச்சுக்கோ, அது என்னாலன்னு கூட வச்சுக்கோ, ஆனா அந்த தப்புக்கு காரணம் யாரு? நீதானே எனக்கு ட்ரக் கொடுத்த, அதனால தானே இதெல்லாம் நடந்தது. ஆனா என்னோட நாலேஜ் இல்லாம நீ எப்படி இந்த குழந்தைய பெத்து வளர்த்த அப்படின்னு கேக்குறான். சத்தியமா எதுவுமே வேணும்னு நடக்கல, 5 மாசம் நான் கர்ப்பமா இருக்கும் போதுதான் எனக்கே தெரிய வந்தது. அதுக்கப்புறம் டாக்டர் கிட்ட போனதுக்கு இதுக்கு மேல அபார்ஷன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, வேற வழியே இல்லாம தான் நான் குழந்தை பெத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்றா. இதெல்லாம் நம்புற மாதிரி இல்ல, ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் நீ இவ்வளவு நாள் கழிச்சு என்கிட்ட வந்திருக்கியோன்னு எனக்கு தோணுது அப்படின்னு கேக்குறான். அவளும் இல்ல இல்ல அப்படின்னு கத்திக்கிட்டே இருக்கா. உனக்கு ஒரு 18 வயசு இருக்குமா, 7 வருஷத்துக்கு முன்னாடி, அப்ப நீ தேவையே இல்லாம எதுக்கு என்னோட இடத்துக்கு நீ வந்த, எதுக்கு எனக்கு வைன்ல நீ ட்ரக் கலந்து கொடுத்த, இது எல்லாமே கண்டிப்பா ஏதோ ஒரு ரீசனுக்காக தான் நீ பண்ணிருக்க. எனக்கு ஒண்ணு மட்டும் சொல்லு, எதுக்காக இத்தனை வருஷம் கழிச்சு அவனை என் கிட்ட அனுப்புன அப்படின்னு கழுத்தை பிடிச்சு நெரிக்கிறான். அந்த நேரம்னு பார்த்து ஜியாங்கன்னு சொல்லிட்டு இப்பதான் ஒரு புதுசா ஒரு கேரக்டர் வருது. இவன் யாரு அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயினை சின்ன வயசுல இருந்து தத்து எடுத்து வளர்த்தவர் தான். இவர் தான் ஹீரோயினோட அப்பா. அப்பானா வளர்ப்பு அப்பா. ஐயோ சார், நீங்க வந்திருக்கீங்க, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்திருக்கலாமே, இந்த ஏழையோட வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்காக எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருந்திருப்பேனே அப்படி இப்படின்னு ஹீரோ புகழ்ந்து தள்ளுறாரு. ஏன் அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோக்கு கீழே தான் இவரோட கம்பெனியை நடத்திக்கிட்டு இருக்காரு. இப்பதான் செக்ரட்டரி யாருன்னு ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கான். ஏன்னா ஹீரோக்கு அவன் யாருன்னு தெரியாது. இவருமே நம்ம கிட்ட இருந்துதான் மெடிசன் எல்லாம் வாங்கி சப்ளை பண்ணிட்டு இருக்காரு, ஒரு சின்ன கம்பெனி வச்சிருக்காரு அப்படின்னும் போது டீ குடிச்சிட்டு போங்க வாங்க அப்படின்னு கூட்டிட்டு போறான். உள்ள போனதுக்கு அப்புறம் பிசினஸை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோவோட மைண்ட் பூராவும் ஹீரோயினை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கணும்ன்றது மட்டும்தான் இருக்கு. அப்ப இந்த ஜியாங் என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, சார் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தன் வயாகராக்கு ஈக்குவலா ஒரு மெடிசனை ரெடி பண்ணிருக்கானா, அதை வேணா நான் உங்களுக்கு அனுப்புறேன், எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பார்த்து சொல்றீங்களா, அதுக்கப்புறமா அந்த ஃபார்முலாவை நீங்களே வாங்கிக்கலாம், நீங்களே அந்த மெடிசனை ப்ரொடியூஸ் பண்ணலாம், பயங்கரமான லாபம் கிடைக்கும் நமக்கு அப்படின்னு சொல்றான். அப்பதான் அந்த நேரத்துக்கு ஹீரோயின் ஹீரோக்கு டீயை ஊத்திட்டு இருக்கா. ஹீரோயினே இவன் வெறிச்சு
வச்சு பாத்துக்கிட்டு இருக்கத பார்த்த உடனே அவ பயந்துடுறா. டீ எல்லாம் கீழே ஊத்திடுறா. இவ தான் ஹீரோயினோட அம்மா, அதாவது வளர்ப்பா அம்மா. வந்த உடனே அவ என்ன பண்றான்னு, உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்ல, பெரியவங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும் தெரியாதா அப்படின்னு சொல்லி பிடிச்ச ஒரு தள்ளுறா. ஆனா ஹீரோ டக்குன்னு எழுந்து பிடிச்சிடுறான். உடனே இவங்களே ஹீரோ கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, சார் தயவு செஞ்சு தப்பா எதுவும் நினைச்சுக்காதீங்க, அவ கொஞ்சம் அப்படிதான், எப்பவுமே பொறுப்பே இல்லாதவ, சின்ன வயசுல இருந்து அவளுக்கு யாரும் இல்லையேன்னு நம்ம தத்தெடுத்து வளர்த்தா, எங்கேயோ போய் 18 வயசுலயே புள்ளைய வாங்கிட்டு வந்துட்டா. 5 மாசம் கழிச்சுதான் எங்களுக்கே தெரிய வந்தது. ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனா டாக்டர்ஸ் கலைக்கவே முடியாது, கலைச்சா இவ உயிருக்கே ஆபத்துன்னு சொல்லிட்டாங்க. அதனால இவளை வச்சு பார்க்கறது இல்லாம இவ பெத்ததையும் வச்சு பார்க்க வேண்டியதாயிடுச்சு எங்களுக்கு அப்படின்னு இவன் புலம்பி தள்ளுறான். இப்பதான் ஹீரோக்கு புரிய வருது, ஒருவேளை அவன் சொன்னதெல்லாம் உண்மைதான் போல, நம்ம தான் அவளை தப்பா நினைச்சுக்கிட்டோம் அப்படின்னு யோசிக்கிறான். இப்பதான் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு புதுசா இன்னொரு கேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இது யாருன்னு பார்த்தா இவங்க 2 பேரோட உண்மையான பொண்ணு. இவ வந்த உடனே ஹீரோவை பார்த்து பயங்கரமா சைட் அடிக்க ஆரம்பிச்சிடுறா. அவங்க அப்பாக்கே நல்லா தெரியுது இவ சைட் அடிச்சிட்டு இருக்கான்னு. கொஞ்சம் உள்ள போறியாமா அப்படின்ற மாதிரி சிக்னல் கொடுக்குறாரு. நான் ஏன் உள்ள போறேன், இங்கே உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பக்கத்திலேயே போய் உட்காந்துக்கிறா. எல்லாரும் வாங்க சாப்பிடலாம் அப்படின்னும் போது எல்லாருமே உட்காந்து டேபிள்ல சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த நேரம்னு பார்த்து நம்ம ஹீரோயினும் ஹீரோயினோட பையனும் மட்டும் தனியா ஒரு சோஃபால உட்காந்து சாப்பிடுறாங்க. என்ன நீங்க ஏதோ பெரிய மனுஷன் மாதிரி, நான் தான் வந்து சின்ன வயசுல இருந்து அவளை எடுத்து வளர்த்தேன் அப்படி இப்படின்னு சொன்னீங்க, என் பொண்ணு மாதிரிலாம் சொன்னீங்க. ஆனா அவங்க 2 பேரும் தனியா உட்காந்து சாப்பிடுறாங்க. டைனிங் டேபிள்ல உங்க கூட உட்காந்து சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு தகுதி இல்லையா அப்படின்னு கேட்கறான். எதுக்காகமா இப்படி பண்ற, பாத்தியா எல்லாரும் வரவங்களாம் என்ன தப்பா நினைக்கிறாங்க, நான் சொன்னாலும் நீ தான் புரிஞ்சிக்கவே மாட்ற, எப்ப பாரு அங்கதான் வசதியா இருக்குன்னு 2 பேரும் உட்காந்துக்கிறீங்க, என்ன கேவலப்படுத்துறாங்க எல்லாரும், மரியாதையா வந்து இங்க உட்காந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கத்துறான். உடனே இவங்க 2 பேருமே வந்து டேபிள்ல உட்காந்துக்கிறாங்க. இவங்க 2 பேரும் டேபிள்ல வந்து உட்காந்து சாப்பிடுறது ஹீரோக்கு சுத்தமாவே பிடிக்கல. எங்க ஹீரோயின் இவள மயக்கிடுவாளோ அப்படின்னு சொல்லி ஹீரோயினை பார்த்து பொறாமப்படுறா. ஹீரோவும் சும்மாவே இருக்க மாட்டா, ஹீரோயினை சீண்டிக்கிட்டே இருக்கான். ஹீரோவை பொறுத்த வரைக்கும் ஹீரோயின் என்ன மாதிரியான கேரக்டர்னு கண்டுபிடிக்கணும், அதுக்காக தான் இவன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். ஆனா ஹீரோயினுக்கு வெறுப்பாய் அங்க இருந்து எழுந்து போயிடுறா. மறுபடியும் அந்த ஜாங் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, சார் அந்த மெடிசன் பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கறான். நீ மெடிசன் கொடுக்கறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், நீ அந்த மெடிசன் கொடுத்தீங்கன்னா நான் எப்படி அதை டெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு கேட்கறான். அங்க உட்காந்துட்டு இருக்க ஹீரோ என்ன பண்றா அப்படின்னா, நான் வேணா வரட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்கறா. உடனே அவங்க அப்பாவுக்கு செம்ம காண்டாயிடுது. வாயை மூடிக்கிட்டு இங்க இருந்து எழுந்து மேல போ அப்படின்னு சொல்லிட்டு கத்தி விட்டுறான். உன்னோட பொண்ணு வர மாட்டா அப்படின்னு தெரிஞ்சிருச்சு, அப்ப அவ சும்மா தானே இருக்கா, அவளை என் கூட அனுப்பி வை அப்படின்னு சொல்லி ஹீரோயினை காட்டுறான். சரியான கேவலவாதியான குடும்பமா இருப்பாங்க போல இருக்கு குடும்பமே. உடனே வந்துட்டு 2 பேரும் போஷணம் பொண்டாட்டி முடிவு பண்ணிடுறாங்க ஹீரோயினை அனுப்பி வச்சிடலான்னு. ஆனா ஹீரோயினுக்கு கடுப்பா இருக்கு. இல்ல ப்ளீஸ் என்னை விட்டுருங்க, தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க அப்படின்னு அவ கதறிக்கிட்டு இருக்கா. இதை பார், இவ்வளவு நாளும் உன்னை வந்து வளர்த்துக்கிட்டு இருக்கோம், இவ்வளவு நாளும் உன்னையும் பார்த்துக்கிட்டு உன் பையனையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம், எங்களுக்காக நீ இதெல்லாம் கூட செய்ய மாட்டியா, அவர் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, நீ என்னன்னா அவர் கூட போக மாட்டேன்னு சொல்ற அப்படின்னு அடிக்க போறா. உடனே ஹீரோ, எனக்கு அனுப்ப போறேன்னு சொல்லிட்டு இப்படி டேமேஜ் பீஸ் ஆக்கி தான் கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறான். இந்த சாக்கில் இங்கிருந்து ஓடிடலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் எஸ்கேப் ஆக பாக்குறா. ஹீரோ விட்டுருவானா என்ன, குட்டி பையன் அந்த இடத்துக்கு வந்துடுறான். எங்க அம்மாவை விடுடா, எங்க அம்மாவை விடுடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவா அடிக்கிறதுக்கு போறா. இந்த இலவச இணைப்பெல்லாம் எனக்கு தேவை கிடையாது, இவ மட்டும்தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பையனை இங்கேயே விட்டுட்டு ஹீரோயினை மட்டும் கூட்டிட்டு போறான். அதே நேரத்துக்கு இவங்க 2 பேரும் அந்த பையனை டார்ச்சர் பண்றாங்க. அவங்க கிளம்பின உடனே, இப்ப என்ன உங்க அம்மா சுடுகாட்டுக்கா போயிட்டா, ஒரு 2 நாள்ல வந்துருவா, வாயை முடிக்கிட்டு சும்மா 20 வரையில அப்படின்னு கத்துறான். ஹீரோயினையும் காட்டுறாங்க. ஹீரோ வந்துட்டு என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா ஹீரோயினை பிளாக்மெயில் பண்றான். மரியாதையா உண்மையை சொல்லிடு, நீயா வந்து எனக்கு அந்த ட்ரக்கை கொடுத்தியா இல்லை யாருன்னா கொடுக்க சொன்னாங்களா, நீ சொல்லலை அப்படின்னா இப்போ நான் இந்த ட்ரக்கை உனக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் சொல்லவே மாட்டாளாம். அதனால ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ணி கேஸ் பண்றான். ஹீரோயினுக்கு வேற வழியே இல்லாம ஹீரோயின் வந்து இப்ப எல்லா உண்மையும் சொல்றான். அதாவது ஜங் இருக்கான் இல்லையா, அந்த வளர்ப்பு அப்பா, அவன் தான் ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ணி ஹீரோக்கு ட்ரக் கொடுக்க சொன்னது மட்டும் இல்லாம ஹீரோ கிட்ட ஏதோ ஒரு கான்ட்ராக்ட் சைன் வாங்கறதுக்காக தான் இதெல்லாம் பண்ண சொல்லியிருக்கான். இவ மட்டும் போல அப்படின்னா கண்டிப்பா உன்னை நான் வித்துருவேன், சும்மா இல்ல ப்ராஸ்டியூஷன் பண்ற இடத்துக்கு வித்துருவேன், நீ பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணதுனால ஹீரோயினும் வேற வழி இல்லாம நான் இதை பண்ணிட்டேன், தயவு செஞ்சு உன்னை
மன்னிச்சிருங்க, ஆனா உண்மையாவே 5 மாசம் கழிச்சு தான் எனக்கு வந்து நான் பிரெக்னெண்டா இருக்கேன்றதே தெரியும். இல்லைன்னா நான் வந்துட்டு உங்க குழந்தைய பெத்துக்கணும் அப்படின்லாம் பிளான் எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்றா. சரி ஓகே, நீ சொல்றதெல்லாம் உண்மைன்னே இருக்கட்டும், நீ இந்த பாட்டில் ஃபுல்லா இந்த சரக்கு நீ குடிச்சிட்ட அப்படின்னா உன்னை இப்பவே நான் போக விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். ஹீரோயினும் சரி குடிச்சிட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி குடிக்க ட்ரை பண்றா. அது ரொம்ப ஸ்ட்ராங்கான சரக்கு போல, இதை நீ வந்து குடிக்கவே முடியாது, ஆனா கன்ஃபார்மா நீ குடிச்சிட்டேன்னு அனுப்பிடுறேன் அப்படின்னு சொல்றான். கஷ்டப்பட்டு அவளும் குடிச்சுக்கிட்டு இருக்கா. ஹீரோ பொறுத்த வரைக்கும் அவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா, இந்த மாதிரி மோசமானவன் அதுவும் பயங்கரமா டார்ச்சர் பண்றவன் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா இவளும் குழந்தையும் திரும்பவும் இவன் கிட்ட வரவே மாட்டாங்க அப்படின்னுதான் அவன் யோசிக்கிறான். கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தா ஹீரோயின் மயக்கடிச்சே விழுந்துடுறா. அதுக்கப்புறம் தான் செக்ரட்டரி அங்க வரான். இதை பாரு, 7 வருஷத்துக்கு முன்னாடி என்ன கான்ட்ராக்ட் எல்லாம் நம்ம சைன் பண்ணோம், இவன் கூட என்ன டீலிங்லாம் நம்ம சைன் பண்ணோன்ற எல்லாத்தையும் செக் பண்ணு அப்படின்னு சொல்றான். அதோட மறுநாள் ஹீரோயின் எழுந்துக்கும் போது ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கா. ஹீரோ கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டு போயிட்டு இருக்கான். நேரா ஹீரோயின் அவ வீட்டுக்கு போனா அங்க ஈரா இருக்கா இல்லையா, இவ வந்த உடனே இவளை பலான்னு அடிக்கிறா. அடியே ஏண்டி என்ன அடிச்ச அப்படின்னு சொல்லி கேட்டா, ஆமா மேடம் மினிக்கு மாதிரி மினிக்கு அவனை மயக்கிட்டல, அவன் அப்பதான் வந்து உட்கார்ந்தான், அதுக்குள்ள நீதான் வேணும்னு அடம் பிடிக்கிறான் அப்படின்னு சொல்லி கேட்கிறா. இவளுக்கு கொஞ்சம் டவுட் வந்துருச்சு. இப்ப அவ என்ன கேட்கிறா அப்படின்னா, 7 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து இவனுக்கும் உனக்கும் வந்து எதனா சம்மந்தம் இருக்கா, ஏன்னா சின்ன பையனை பார்க்கும் போது இவனை பாக்குற மாதிரி இருக்கு, உண்மையை சொல்லு, இது வந்து அவனோட குழந்தையா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அதெல்லாம் கிடையவே கிடையாது, அவருக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. கரெக்டா அந்த நேரத்துக்கு ஜியாங் அந்த இடத்துக்கு வரான். வந்துட்டு பொண்ணுகிட்ட வந்துட்டு நீ சும்மா இரு கொஞ்ச நேரம் அப்படின்னு சொல்லும் போது, இல்ல அந்த பையன் வந்து அப்படியே ஹீரோ மாதிரி இருக்கான், எனக்கு டவுட்டா இருக்கு அப்படின்னு சொல்றா. இது பார், உனக்கு நல்லாவே தெரியும் இவ எவ்வளவு நமக்கு முக்கியம்னு சொல்லிட்டு இவளை ஃபோர்ஸ் பண்ணாத, இவளை எங்கேயும் அனுப்ப முடியாது, நம்ம கைக்குள்ளதான் வச்சுட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்றான். அப்பதான் ஹீரோ என்ன சொல்றா அப்படின்னா, அப்பா உண்மையாவே வந்துட்டு இந்த குழந்தை அவனோட குழந்தைன்னு தெரிஞ்சா நம்ம இவங்க 2 பேரையும் வச்சு அவனை யூஸ் பண்ணி எவ்வளவு வேணாலும் சாதிக்கலாம் அப்படின்னும் போது அப்பங்க அன்னைக்கே ஆமா இது நல்ல ஐடியாவா இருக்கேன்னு தோணுது. நைட்டு குடும்பமா உட்காந்து 3 பேரும் சேர்ந்து ஹீரோயினுக்கு எதிராகவும் ஹீரோக்கு எதிராகவும் ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தா நைட்டு ஹீரோ வந்துட்டு ஏதோ ஒரு பிசினஸ் மீட்டிங்ல இருக்கான். அங்க ஒருத்தங்க கிட்ட வந்துட்டு ஒருத்தர் யாரோ வந்து காதுல ஏதோ சொல்றாரு. என்ன சொல்றாருன்னு பார்த்தா, சார் ரொம்ப நாளா நீங்க ஒரு பொண்ணுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க இல்லையா, அந்த பொண்ணு இன்னைக்கு ஜியாங் வந்து டெலிவரி கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்றான். அவன உடனே சார் இங்கேயே நீங்க கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணுங்க, நான் வந்துடுறேன், எனக்கு முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான். அப்பதான் செக்ரட்டரி என்ன சொல்றான் அப்படின்னா, ஏதோ ஒரு பொண்ணு இவங்க கிட்ட மாட்டிக்கிச்சு போல, அந்த பொண்ணோட நிலைமை ரொம்ப மோசம், ஒன்று அவன் வேலையை முடிச்சுட்டு அவன் கொன்னுடுவான், இல்லை அப்படின்னா வந்துட்டு அவளை இங்கேருந்து நாடு விட்டு நாடு வித்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோவுக்கு அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும் போது ஜியாங்னு பேரை கேட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசனையா இருக்கு. பார்த்தா உண்மையாவே ஹீரோ போயிட்டு இருக்கும் போது ஹீரோயின் ஓடி வரா. என்னடா அது எங்கேயோ கேட்ட குரலா இருக்கேன்னு திருப்பி பார்த்தாதான் ஹீரோயின், தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி கதறான். ஐயோ முதலாளி, இவ உங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் பதறான். ஹீரோவும் ஆமா ஆமா இவ எனக்கு தெரிஞ்சவ அப்படின்னு சொல்லுவான் தான் நம்ம நினைக்கிறோம். ஆனா அவன் என்ன பண்றான், அதுக்கு பதிலானா இவெல்லாம் யாருன்னு எனக்கு தெரியாது, ஏன் தகுதி என்ன இவ தகுதி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கையை உதறி விட்டுறான். அப்பதான் ஹீரோயின் ஹீரோ போக விடாம கட்டி பிடிச்சி கதறா. தயவு செஞ்சு என்னை காப்பாத்துங்க, என் பிள்ளைக்காகவாவது என்னை காப்பாத்துங்க, நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறேன் அப்படின்னு சொல்றா. இவன் கத்திட்டு இருக்கான், மரியாதை இங்க வந்துரு, மரியாதை இங்க வந்துரு. உடனே ஹீரோ என்ன சொல்றேன்னா, ஆமா இவ்வளவு என்னோட ஆளுதான், நீ கிளம்பு இங்க இருந்து அப்படின்னும் போது இவனுக்கு அப்படியே வயிறு எரியுது. இவ்வளவுக்காக எவ்வளவு நாளா நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், இன்னைக்கு கையில கரைச்சி எஸ்கேப் ஆயிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு இவன் வயிற்றுச்சல நின்றுட்டு இருக்கான். பார்த்தா ஆல்ரெடி ஜியாங் வந்து ஹீரோயினுக்கு ட்ரக் கொடுத்துதான் அனுப்பியிருக்கான் போல, அதனால அவ தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்கா. அன்னைக்கு நைட்டு ஹீரோவும் ஹீரோயினும் அங்கேயே ஒன்னா இருக்காங்க. அதோட மறுநாள் காலையில ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின் எழுந்த உடனே தேங்க்ஸ் சொல்றா. அப்ப ஹீரோ என்ன சொல்றான்னா, உன்னை காப்பாத்த போய் எனக்கு 5% வந்து ப்ராஃபிட் நாசமா போச்சு அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்கான். அப்பதான் ஹீரோயின் என்ன சொல்றா அப்படின்னா, என்னை காப்பாத்து இருந்து இருக்கட்டும், தயவு செஞ்சு நம்மளோட பிள்ளைய காப்பாத்துங்க, அவன் வந்துட்டு எங்கன்னா குழந்தைய எடுத்துட்டு போய் வித்துருவேன்னு சொல்லி மிரட்டி தான் என்னை இங்க அனுப்பி வச்சான், எப்படியாவது அவனை காப்பாத்துங்க, அவன் இல்லைன்னா நான் கண்டிப்பா செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்றா. அப்பதான் ஹீரோ வந்து ஹீரோயினோட முதுக பாக்குறான். பார்த்தா முதுகு பூராவும் காயமா இருக்கு. கடைசியா ஹீரோவோட செக்ரட்டரி அங்க வந்த உடனே அந்த குட்டி பையனை எப்படியாவது கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புறான்.
ஹீரோயினை சாப்பிட சொல்றான். ஆனா ஹீரோயின் எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்றா. எதுவுமே வேண்டாமா, சரி நல்லதா போச்சு, நான் வாங்கினதெல்லாம் வீணாகுது, அதுக்காகவா உன்னோட பையனை திருப்பி உனக்கு கொடுக்க மாட்டேன், நீ சாப்பிட்டு இதெல்லாம் காலி பண்ணினாதான் உன் பையனை கொடுப்பேன் அப்படின்னு உடனே இப்ப ஏன் நான் சாப்பிடுறேன் அப்படின்னு வேக வேகமா சாப்பிடுறா. அப்பதான் செக்ரட்டரி குட்டி பையனை கூட்டிட்டு வரான். கூட்டிட்டு வந்த உடனே செக்ரட்டரி அங்கிள் தான் என்னை காப்பாத்தினாருமா அப்படின்னு சொல்றான். ஐயோ இந்த வில்லன் ஏன் இங்க உட்காந்துக்கிட்டு இருக்கான், எங்க அம்மாவை எதனா பண்ணணும்னு நினைச்சேன்னா நான் உன்னை சும்மா விட மாட்டேன், நான் போலீஸ் கிட்ட போவேன் அப்படின்னு சொல்லி திட்டுறான். அடப்பாவி, எப்ப பாரு இவன் அப்பனை தப்பா பேசுறதுலயே முன்னாடி நிக்கிறானே அப்படின்னு ஹீரோக்கு கோவம் வருது. சரி வாங்க வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு செக்ரட்டரி ஹீரோவை கூப்பிடுறான். உடனே இவங்க ரெண்டு பேரும் வேக வேகமா ஹீரோ பின்னாடியே போறாங்க. ஹீரோ ஒரு சடன் பிரேக் போட்ட உடனே இவங்க ரெண்டு பேரும் முட்டிக்கிட்டு நிக்கிறாங்க. அவன் வீட்டுக்கு போலான்னு கூப்பிட்டது உங்க ரெண்டு பேரும் இல்ல என்னதான், நான் தான் வீட்டுக்கு கிளம்ப போறேன், இத மாதிரி என்ன ஃபாலோ பண்றதை நிறுத்திக்கோங்க, நான் தான் உன் பையனை உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்துட்டேன் இல்லையா, மரியாதை எங்க இருந்து போங்க, என் கண்ணு முன்னாடி வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். ஹீரோயின் போய் கெஞ்சுறா, தயவு செஞ்சு எங்களை உங்க கூட கூட்டிட்டு போங்க, நாங்க தனியா இருந்தோம் அப்படின்னா அந்த ஜியாங்கோ அவங்க ஃபேமிலியும் எங்களை சும்மாவே விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஹீரோ அதெல்லாம் முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். பார்த்தா ஜியாங்கோ அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களும் அங்க வந்துடுறாங்க. எங்கடி ஓடி போகலான்னு பாக்குறா, அது மட்டும் இல்லாம உன் பிள்ளையும் தூக்கினே ஓடிடலான்னு நினைச்சியா, முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வா எங்க கூட அப்படின்னு கூப்பிடுறாங்க. அதை பார்த்த ஹீரோவும் செக்ரட்டரியும் அந்த இடத்துக்கு மறுபடியும் வந்துடுறாங்க. அப்பதான் ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, நீ ஒருத்தங்கிட்ட அவளை வித்த, அவங்கிட்ட இருந்து நான் வாங்கிட்டேன், அது 5% ப்ராஃபிட்டை கொடுத்து நான் வாங்கியிருக்கேன், இதுக்கப்புறம் நீ அவளை பார்க்கவே கூடாது, எதுக்காக நீங்க வந்த அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, ஐயோ அவ என்னோட வளர்ப்பு பொண்ணு, அவளை எப்படி நான் விற்க முடியும், அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்றான். நீ அவளை வித்திருந்தாலும் சரி விற்கலனாலும் சரி எனக்கு எதை பத்தியும் கவலை கிடையாது, 5 மில்லியன் காசு கொண்டு கொடுத்துட்டு அவளை வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து மிரட்டுறான். 2 பேரும் வீட்டுக்கு பயங்கரமா புலம்பிக்கிட்டு இருக்காங்க. ஹீராக்கா கோவமா வருது. அவனை மைக்கிட்டா அவனோட லைஃப்ல நான் தான் இருக்கணும்னு நினைச்சேன், ரொம்ப பணக்காரன் ஹேண்ட்ஸமா இருக்கானேன்னு சொல்லி நான் அவன் மேல ஆசைப்பட்டுட்டேன், ஆனா அவ மைக்கிட்டா, என்னால இதை ஏத்துக்கவே முடியாது அப்படி இப்படின்னு கத்திட்டு இருக்கா. கூட்டிட்டு போனவன் காரை விட்டு இறங்குன்னு சொல்றான். அவ நான் என்ன வேலை வேணாலும் செய்யறதுக்கு ரெடியா இருக்கேன் அப்படின்னும் போது, எனக்கு என்ன வேலை செய்வ நீ அப்படின்னு கேக்குறான். இல்ல உங்க வீட்டுல வேலை செஞ்சு நான் உங்க வீட்லயே உரமா தங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்றா. அப்படியெல்லாம் ஒரு வேலையும் எங்க வீட்டுல இல்ல, ஆல்ரெடி நிறைய வேலைக்காரங்க இருக்காங்க, தேவையும் கிடையாது, மரியாதையா இறங்கிடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை நடு ரோட்லயே இறக்கி விட்டுறான். பார்த்தா இறக்கி விட்ட கொஞ்ச நேரத்திலேயே ஹீரோயின் மயக்கடிச்சு விழுந்துடுறா. இவன் பக்கத்துல உட்காந்து கூட்டி பையன் கதறிக்கிட்டு இருக்கான். இது மட்டும் சும்மாவா இருக்கணும், அதுக்கப்புறம் தெரியும் நான் யாருன்னு இவங்க 2 பேருக்கும் அப்படின்னு ஹீரோ கத்திக்கிட்டே தான் வரான். செக்ரட்டரி வேகமா ஹீரோயினை தூக்கி ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு வரும்போது ஹீரோ ஒரு மரம் மறைக்கிறான். அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், மரியாதையை போய் காரை எடுடா அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் டாக்டர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, இவங்களுக்கு சரியான ஃபுட் இல்ல, ஏன் தண்ணி கூட அவங்க சரியா குடிக்கிறது இல்ல, அது இல்லாம உடம்பு பூராவும் ரொம்ப அடிச்சு துன்புறுத்தின காயங்க அதிகமா இருக்கு, இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்திருக்காங்க, அதனாலதான் இவங்க ரொம்ப வீக்கா இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் குட்டி பையன் சொல்றான், ஆமா அவங்க குடும்பமா சேர்ந்து எங்க 2 பேரையும் அடிச்சு டார்ச்சர் பண்ணுவாங்க, ஏன் இருட்டு ரூம்ல கூட நாள் பூரா பூட்டி வச்சுட்டு தண்ணி கூட கொடுக்காம விட்டுருவாங்க அப்படின்னு சொல்றான். இதெல்லாம் கேட்கும் போது ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்டா வீட்டை விட்டு ஓடி போய் தொலை வேண்டியதானே 2 பேரும் அப்படின்னு கேட்குறான். அதுக்குமே விட மாட்டாங்க, எங்க நாங்க போனாலுமே உடனே கண்டுபிடிச்சு கூட்டிட்டு அடைச்சு வச்சிருவாங்க, அம்மாவை தான் ரொம்பவும் அடிச்சு டார்ச்சர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவான். ஹீரோயின் எழுந்து பார்த்த உடனே ஹீரோ வீட்டுல இருக்கோன்னு சொல்லிட்டு சும்மாலாம் இருக்க கூடாதுன்னு அங்க போய் சமைக்கவே ஆரம்பிச்சிடுறா. சரி நீங்களும் உட்காந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ கூப்பிடுறான். ஆனா 2 பேருமே டேபிள்ல உட்காந்து சாப்பிட்றதுக்கு யோசிக்கிறாங்க போல. இல்ல வேண்டாம் எங்களுக்கு பசிக்கல அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனா ஹீரோ சாப்பிட்றதையே வெறிக்க பார்த்துக்கிட்டு இருக்காங்களா, அதனால இவன் காண்டாயே எனக்கு சாப்பாடு போதும், இதெல்லாம் வேஸ்ட் பண்ணாம ஒழுங்கா காலி பண்ணி முடிங்க அப்படின்னுட்டு கோவமா கிளம்பிடுறான். ஹீரோக்கு இப்போ ஒரு டவுட் வருது. என்ன அப்படின்னு பார்த்தா, ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் ஹீரோயினை அவங்க பிடிச்சி வச்சிருந்திருக்காங்க, தேவையே இல்லாம இவ்வளவு நாள் ஏன் வச்சிருந்திருக்கணும், ஏதோ ஒரு ரீசன் இருக்கு, அது எல்லாத்தையும் விசாரி, அவங்கள பத்தியும் ஹீரோயினோட பேக்ரவுண்ட் பத்தியும் விசாரி அப்படின்னு சொல்றான். இப்பதான் இவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வருது. என்ன அப்படின்னு பார்த்தா, சில மெடிசன்ஸ் எல்லாம் தேவைப்படுது, பட் ஆனா இவன் கிட்ட இருக்கு, இவனால கொடுக்க முடியாது, ஏன்னா அந்த குடோன் இவங்க தாத்தாவோட கண்ட்ரோல்ல இருக்கு. எப்படி
எப்படா அந்த குடோன்ல இருந்து நம்மளால எடுக்க முடியும், அந்த கிழமை வேற கல்யாணம் பண்ணாதான் நான் வந்துட்டு உன்னை பேரனாவே ஏத்துப்பேன்னு என்னை வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டான் அப்படின்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். சார் என்ன சார் சொல்றீங்க, இப்பதான் உங்ககிட்ட கேர்ள் ஃப்ரெண்டும் இருக்கு குழந்தையும் இருக்கே, தாத்தா கிட்ட கொண்டு போனீங்கன்னா வேலை முடிஞ்சிடும் அப்படின்னும் போது அடே உன்னோட லைஃப்லயே இப்பதான்டா ஒரு பிரோஜனமான ஒரு ஹெல்ப்பை பண்ணிருக்கேன் எனக்கு அப்படின்னு சொல்றான் ஹீரோ. வீட்டுக்கு போறான். ஹீரோயினையும் குழந்தையும் காணோம், எங்கதான் இருக்காங்க அப்படின்னு தேடி வந்து பார்த்தா மோட்டார் ரூம் ஒண்ணு இருக்கு, அதுல படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. ஹீரோ வந்த உடனே செம்மையா கத்துறான், யாரு கேட்டு இங்க வந்த, எப்படி இங்க வந்து படுத்துக்கிட்டு இருக்க, உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்ல, இந்த இடத்த நான் எவ்வளவு பொக்கிஷமா பாதுகாத்துட்டு இருக்கேன், உங்களை மாதிரி ஆளுங்கெல்லாம் இங்க வந்து ஈஸியா தூங்கிடக்கூடாது, ஒழுங்கா மேல போயிட்டு பெட்ரூம்ல படுத்து தூங்க அப்படின்னு சொல்ற. ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல, இவன் எதுக்கு மோட்டார் ரூம பொக்கிஷமா பாதுகாத்துக்கிட்டு இருக்கான்ற மாதிரி தின்னு முழிக்கிறா. இருந்தாலும் சாரி நான் உடனே இவனை கூட்டிட்டு இங்க இருந்து போயிடுறேன் அப்படின்னு சொல்றா. நைட்டு ஹீரோ எல்லாம் தூங்கின பிறகு ஹீரோயின் வந்து ஹீரோவோட ரூம்க்கு வரா. ஹீரோ வந்து தூங்கல, முழிச்சுட்டு தான் இருக்கான். திருட்டுத்தனமா என்ன பண்றதுக்காக இங்க வந்த அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அப்பதான் ஹீரோயின் என்ன சொல்றானா, நீங்க எனக்கும் என் பிள்ளைக்கும் வந்துட்டு எவ்வளவு ஹெல்ப் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு நான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றா. நீ தான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு சொன்னேன், இப்ப என்ன செய்யறதுன்னு தெரியலன்னு சொல்றியே அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கும் போது ஹீரோயின் உடனே என்ன பண்ணிடுறான்னு டக்குன்னு ஹீரோவை கிஸ் பண்ணிடுறா. வேலைக்கே ஆகாது இந்த பொம்பளை கூட உட்காந்தா, மரியாதையா ஏந்து வெளில போடி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வேக வேகமா அவளை பிடிச்சி இழுத்துட்டு போய் வெளியில தள்ளி விட்டுறா. ஹீரோயினுக்கா சிரிப்பை அடக்க முடியல, எந்த அளவுக்கு பயப்படுற நீ என்கிட்ட அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே அங்க இருந்து போயிடுறா. மறுநாள் ஹீரோ வந்து அவனோட தாத்தாவை பாக்கிறதுக்காக போறான். எதுக்குடா இங்க வந்த அப்படின்னும் போது, நான் இந்த மாதிரி ஃபேமிலியோட தான் இருக்கேன், எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஒரு பேரனும் இருக்கான், அவனுக்கு 6 வயசு ஆகுதுன்னும் போது, டேய் என்ன நீ முட்டாளுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா, உனக்கு ஏதோ வேலை தேவை, அதனாலதான் வந்துட்டு என்கிட்ட வந்து இந்த கரடாலாம் விட்டுட்டு இருக்க, எவ்வளோ ஒருத்தைய பிடிச்சிட்டு வந்து இதுதான் உன் மருமக, இதுதான் உன் பேர குழந்தைன்னு சொல்ல போற, அதானே தொடப்பு கட்ட பிஞ்சுக்கும் பாத்துக்கோ அப்படின்னு திட்டுறாரு. இல்ல தாத்தா உண்மைதான், உண்மையாதான் நான் சொல்றேன், அவன் என்னோட வாரிசு தான், நான் கூட்டிட்டு வரேன், நீ டெஸ்ட் கூட எடுத்துக்கோ வேணும்னா அப்படின்னு உடனே தாத்தாக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அந்த குடோனோட சாவியை மட்டும் கொஞ்சம் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்கறானா, அவ்வளவுதான் அடிச்சு துரத்துறாரு. எனக்கு தெரியும்டா நீ எதுக்காக வந்த, எல்லாம் எனக்கு தெரியும், இந்த வேலைக்காக தானே நீ வந்த, அதுக்காக பொய்யெல்லாம் சொல்ற அப்படின்னு சொல்லி துரத்தி அடிக்கிறாரு. இவன் ஐயோ தாத்தா எனக்கு வேலை ஆகணும், ஆனா நான் சொன்னதெல்லாம் பொய் இல்லை உண்மைதான் அப்படின்னும் போது, சரி நீ கூட்டிட்டு வா உன் பையனை, நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தான் நம்புவேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. வந்து வேலைலாம் ஈஸியா முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கான். வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது ஹீரோயின் ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அடடா இந்த மாதிரி ஒரு பொண்ணு நமக்காக வெயிட் பண்ணி நின்றுட்டு இருக்கிறது கூட ரொம்பவே நல்லாதான் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். ஓடி வந்து நம்மளை கட்டி பிடிச்சி அத்தான்னு சொல்லுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு கையெல்லாம் ஷாருக்கான் மாதிரி விரிச்சுக்கிட்டு நின்றுகிட்டு இருக்கான். ஹீரோயின் நேரா போயிட்டு கையை விட்டு குனிஞ்சு போயிடுறா. அவ்வளவுதான், அவன் செம கடுப்பாயிடுறான். அப்படி எங்கடி போனேன் அப்படின்னு பார்த்தா தான் தெரியுது, நேரா செக்ரட்டரி கிட்ட போற. நீங்க ஜியாங் கிட்ட இருந்து என் பிள்ளைய காப்பாத்திட்டு வந்தீங்க இல்லையா, அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், அதுக்காக தான் நான் என் கையால இந்த குக்கீஸ் எல்லாம் உங்களுக்காக செஞ்சு வச்சேன் அப்படின்னு சொல்லி கொடுக்கும் போது, எனக்கு அவன் காப்பாத்தி கூட்டின்னு வந்தானா, நான் சொல்லலைன்னா அவன் போயே இருக்க மாட்டான் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிறான். கரெக்ட் கொடுங்க, அவர் தான் பெரிய ஆளு, அவர் தான் காப்பாத்தி கூட்டிட்டு வந்தாரு, அவர் இல்லைன்னா இந்நேரம் நம்ம எல்லாம் என்ன ஆயிருப்போனே தெரியல, உலகமே அழிஞ்சு போயிருக்கோம், அதனால குக்கீஸ் செஞ்சு கொடுக்க வேண்டியதுதான் அப்படின்னு இவன் நக்கல் அடிச்சுக்கிட்டு இருக்கான். தேங்க்ஸ் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வேற பேனு நின்னுகிட்டே இருக்கான். ஹீரோ பாத்துக்கிட்டே இருக்கான். என்னப்பா பத்தலையா, இன்னும் கொஞ்சம் வேணுமா, இவர் என்ன ஒரு அண்டால எடுத்துன்னு வந்து தர சொல்லவா, நீ கிளம்புற மாதிரி இல்லை, வீட்டுக்கெல்லாம் போக மாட்டியோ, இங்கேயே இருந்துடலாம் நினைக்கிறியா அப்படின்னு நக்கல் அடிச்சுக்கிட்டு இருக்கான். ஹீரோ இன்னும் கிளம்புறா. உடனே ஹீரோ செம கடுப்பாயி அவளை கையை பிடிச்சி நிறுத்தி கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடறான். அடே இப்போ எதுக்குடா நீ என்ன பொசுக்குன்னு கிஸ் பண்ண அப்படின்னு பிடிச்சி தள்ளி விடுறா. நான் செம கோபமா இருக்கேன், தயவு செஞ்சு பேசவே பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான். உள்ள போய் உட்காந்துக்கிட்டு அவன் ரூம்ல புலம்பிக்கிட்டு இருக்கான். அதுவும் வாய் திறந்து நல்லாவே சத்தமா புலம்பிடுறான். ஹீரோயின் வந்து வாசல்ல நிக்கிறது நல்லாவே கேட்டுருது அவளுக்கு. இவளுக்கெல்லாம் வந்துட்டு நான் காப்பாத்தி எங்கேயோ வச்சுட்டு இருக்கேன், கொஞ்சம் கூட நன்றியே இல்லை. அவனுக்கு பிஸ்கெட்டு செஞ்சு கொடுக்குறா, எனக்கு இது வரைக்கும் அவ எதுவுமே செஞ்சு கொடுக்கல அப்படி இப்படின்னு திட்டிக்கிட்டு இருக்கான் ஹீரோயின். இதை உங்களுக்காக நான் ஸ்பெஷலா செஞ்சேன், அதனாலதான் தனியா எடுத்து வச்சிருந்தேன், அவர் கிளம்பிடுவாருன்னு சொல்லிட்டு அவருக்கு முதல்ல கொடுத்தேன் அப்படின்னும் போது, யாருக்கு வேணும் இதெல்லாம், தேவையே கிடையாது, நீ எதனா பாய்சன் வச்சிருப்ப அப்படின்னு சொல்லும் போது, அப்படியா சரி ஓகே வேண்டானா நான் கொண்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி எடுக்கிறான். அவன் வேண்டான்னு சொல்லும் போது கெஞ்சிக்கிட்டு இருந்தா, ஆனா நான் வேணான்னு சொன்னா உடனே நீ எடுத்துக்கிட்டு போயிடுவியா, 2-3 வாட்டி கேட்க மாட்டியா, சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு, என்னதான் இருந்தாலும் இது என்னோட வீட்டு மாவு வீட்டு சக்கரையில் தானே செஞ்சது, நான் சாப்பிட்டுக்கிறேன், வச்சுட்டு போ, வீணாக கூடாது இல்ல, அதனாலதான் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் குட்டி பையனுக்கு உட்காந்து ஹீரோவோட பேரை எழுத சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கா. எதுக்காக இவனுக்கு என் பேரை எழுத சொல்லி கொடுக்குற அப்படின்னும் போது, ஆமா ஒரு நாள் இல்லை ஒரு நாள் எனக்கு எதனா ஆயிடுச்சு அப்படின்னா
பார்த்தீங்கன்னா என்னைக்குமே அவன் உங்களை மறந்துடவே கூடாது, அது மட்டும்தான் என்னோட மைண்ட்ல இருக்கு அப்படின்னும் போது எனக்கெல்லாம் யாரையும் பார்த்துக்கிறதுக்கெல்லாம் முடியாது, நான் எதுக்காக அவனை பார்த்துக்கணும், உனக்கு எதனா ஆயிடுச்சு அப்படின்னா அவனையும் தூக்கி கடல்ல போட்டுருவேன் பார்த்துக்க, நீ இருந்து உன் பிள்ளை ஒழுங்கா பார்த்துக்கிற வேலையை பாரு, என்கிட்ட தள்ளி விடலாம்னு நினைக்காது அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு போறான். ஹீரோயினுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு நினைச்சுதான் அவன் அதை சொல்றான் அப்படின்ட்டு ஹீரோயினுக்கு நல்லாவே புரியுது. உடனே ஹீரோவை கிஸ் பண்றா. ஹீரோவுக்கு ஐயோ இப்ப நம்ம கோமாதானே பேசணும், அவ அதையும் புரிஞ்சுக்கிட்டாளா அப்படின்ற மாதிரி தோணுது. ஹீரோயின் ஜியாங்கோட வீட்டுக்கு வர. எதனால அப்படின்னு பார்த்தா இவங்க அப்பா அம்மாவோட திங்ஸ் எல்லாம் சிலது இருக்கு, அதெல்லாம் நான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி செக்ரட்டரியை கூட்டிட்டு வரா. நீங்க கொஞ்ச நேரம் இங்கேயே வெயிட் பண்ணுங்க, நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு உள்ள போறா. இங்க உள்ள போன உடனே ஹீரோயினை அடிக்கிறதுக்காக ஹீரோ ரெடியா நின்னுகிட்டு இருப்பா போல இருக்கு. வந்துட்டியாடி, எதுக்காகடி நீ அவனை மயக்கின, அவனை நான் கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சேன்டி அப்படி இப்படின்னு ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் உள்ள போய் 1 மணி நேரம் மேல ஆகுது, இன்னமும் வெளியில காணவே காணும்னு சொல்லி செக்ரட்டரி யோசிச்சுட்டு இருக்கான். பார்த்தா ஹீரோயின் கூட யாரும் வரலன்னு நினைச்சு ஹீரோயினை இங்க போட்டு அடி அடின்னு அடிச்சு சித்திரவதை பண்ணிட்டு இருக்கானுங்க. என்ன பண்றான் இவன் ஜாங் அப்படின்னு பார்த்தா உங்க அம்மாவும் அப்பாவும் வச்சுட்டு போன சிப் எங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லி இவ அழுவுறா. இவ்வளோ நாள் உன்னை உயிரோட எதுக்கு வச்சுட்டு இருக்கேன்னு நீ நினைக்கிற, எனக்கு அந்த சிப் தேவை, அது என்ன ஆனாலும் சரி அந்த சிப் எனக்கு வேணும், அதை நீ சொன்னினா தான் உன்னையும் உன் பிள்ளையும் விடுவேன், இல்லை அப்படின்னா நீ எங்கே போனினாலும் சரி உன்னையும் உன் பிள்ளையும் வந்து கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ உடனே ஈரா என்ன பண்ணுறேன்னா இருங்கப்பா அவள் வாயிலேருந்து நான் உண்மையை வர வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கத்தி எடுத்துட்டு வரா. அந்த நேரம்னு பார்த்து ஜியாங் வந்துட்டு உள்ள வரான். வரும்போதே வந்து ஹீரோயின் பார்த்துடுறா. பார்த்த உடனே என்ன பண்றா அப்படின்னா அவ கத்தி எடுத்துட்டு வந்தா இல்லையா, அவ ஒண்ணுமே பண்ணல, வேணும்னே ஹீரோயினே அவ கையை கிழிச்சுக்கிறா. இவன் பார்க்கும் போது ஹீரா தான் குத்துன மாதிரி ஆயிடுதா. அவ்வளவுதான், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க, சாருக்கு இதெல்லாம் தெரிஞ்சது அப்படின்னா உங்க யாரையும் சும்மா விட மாட்டாரு அப்படின்னு சொல்லி பயங்கரமா கோவப்பட்டு கத்துறான். ஐயோ நீங்க ஏன் அப்படி நினைக்கிறீங்க, அக்கா தங்கச்சிங்க சண்டை போட்டுக்கிட்டாங்க, மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லும் போது அக்கா தங்கச்சி எல்லாம் உங்க வீட்டுல என்ன கத்தி வச்சுதான் சண்டை போட்டுப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறான் இவன் செக்ரட்டரி. அவங்க ரெண்டு பேரும் அங்க இருந்து கிளம்புனதுக்கு அப்புறம் ஹீரோவை பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்கான். உன்னாலதான் எல்லாம் கெட்டு போச்சு, இப்ப அவன் வந்து சண்டை போடுவான், நம்ம என்னதான் பதில் சொல்றது அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கான். ஹீரோ வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்து பார்த்து ஹீரோயினுக்கு அடிபட்டிருக்குன்னு தெரிஞ்ச உடனே செமையா செக்ரட்டரியை திட்டுறான். ஏண்டா உன்னை கூட அனுப்பிச்சும் வந்து இந்த மாதிரி ஆக்கிட்டு வந்திருக்க, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா அப்படின்னு செக்ரட்டரியை திட்டுறான். இல்ல அவர் மேல எந்த தப்பும் இல்லை, நான் தான் அவரை வெளியிலேயே இருங்கன்னு சொல்லிட்டு நான் மட்டும் உள்ள போனேன் அப்படின்னு சொல்றா இவ. அப்பதான் ஹீரோ வந்துட்டு என்ன ஆச்சு, எதனால இவன் இவ்வளோ டார்ச்சர் பண்றான் உன்ன அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோயின் ஒரு உண்மையை சொல்றா. என்ன அப்படின்னு பார்த்தா இவளோட அப்பா அம்மாவும் ஜங்கும் வந்துட்டு பார்ட்னர்ஷிப்ல வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. அதுவுமே வந்து இவங்க அப்பா அம்மா ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க மெடிசனை பற்றி. அதுக்கான ரிசர்ச் வந்துட்டு எல்லாத்தையும் ஒரு சிப்பில் போட்டு வச்சுருந்துருக்காங்க. இவங்க அப்பா அம்மா இவ 3 பேருமே வந்து ஒரு போட்டில் வெக்கேஷன் போயிருந்திருக்காங்க. அந்த போட்டில் அவங்க 2 பேரையும் கொன்னுட்டு இருக்கானுங்க வந்து யாரோ. அது யார் என்னன்னு ஹீரோயினுக்கு தெரியாது. ஆனால் ஹீரோயின் மட்டும் வந்துட்டு பேஸ்மெண்ட்டில் ஒளிஞ்சிட்டு இருந்திருக்கா, இவ தப்பிச்சிட்டு இருக்கா. ஹீரோ என்ன சிப் அது எங்கே இருக்கு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறான். எனக்கு தெரியவே தெரியாது, ஆனால் இப்போ வரைக்கும் அவன் வந்து என்னை கேட்டு அதை தான் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான். சின்ன வயசில் நான் கூட அப்பாவோட பார்ட்னர் நம்மளை ஆசையாக எடுத்துகிட்டு வந்து வளர்க்குறாருன்னு நினச்சேன். ஆனால் நான் கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறமா 19 வயசுல எங்க அப்பா அம்மாவோட கம்பெனியை என் பேர்ல இருந்ததை அவன் பேருக்கு மாத்திக்கிட்டான். அது பத்தாதுன்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் அந்த சிப்பு எங்கன்னு கேட்டு என்ன கொடுமைப்படுத்துறான் அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் தான் ஹீரோவோட செக்ரட்டரி என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா அவனோட பார்ட்னர் யாரு அப்படின்னு பார்த்ததுல ஹீரோயினோட அப்பா அம்மாவை பத்தின டீட்டெயில் எல்லாம் தெரிஞ்சிருக்கு. அவங்க வந்து ஒரு பெரிய ரிசர்ச் சென்டரை வச்சு ரிசர்ச் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. அவங்க கண்டுபிடிச்ச புது மெடிசனோட ஃபார்முலாவை தான் இவன் திருடுறதுக்காக பார்த்துக்கிட்டு இருக்கான். ஹீரோவும் செக்ரட்டரியும் வெளியில கிளம்புறாங்க. ஹீரோயின் வேகமா வந்துட்டு நைட்டு டின்னருக்கு எப்போ வருவீங்க அப்படின்னு கேட்குறா. இந்த மாதிரி எல்லாம் நம்மளை கேட்கறதுக்கும் ஆள் இருக்கா வீட்லயே அப்படின்ற மாதிரி பார்க்குறான். நான்லாம் நைட்டு சீக்கிரம்லாம் வரமாட்டேன், நான் எங்கே வேணாலும் சாப்பிடுவேன், எப்படி வேணாலும் இருப்பேன், அதை பற்றியெல்லாம் நீ கேட்கக்கூடாது, நீங்கள் 2 பேரும் எனக்காக வெயிட் பண்ணாமல் நீங்கள் சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறான். அப்படியெல்லாம் முடியாது, நான் வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறா. என்னதான் அவன் அப்படி ரஃபா பேசினாலும் அவனுக்கு வந்து ஹீரோயின் சொல்கிறதெல்லாம் கேட்கும்போது பயங்கர சந்தோஷமாக இருக்குது. அப்படியே செக்ரட்டரி பார்த்துட்டு நடத்துங்க நடத்துங்க அப்படின்னு சொல்லி கலாச்சிட்டு இருக்கான். அப்போதான் ஹீரோயின் வில்லுத்தனமாக ஒரு லுக்கு விடுறா. இந்த ஆட்டம் இப்போ ஆரம்பிக்கல, 7 வருஷத்துக்கு முன்னாடியே நான் ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றா. ஜியாங் வந்து ஹீரோ கிட்ட இருந்து தானே வந்து மெடிசன் எல்லாம் வாங்கிட்டு இருக்கான். அதுக்காக வந்து கேட்குறான், தயவு செஞ்சு அந்த மெடிசன் எல்லாம் கொடுங்க ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கான். இவன் வேற ஹீரோயினை கூப்பிட்டு வச்சு அடியெல்லாம் அடிச்சு அமிச்சிட்டான்ல. ஹீரோ செம்ம காண்டில் இருக்கான் இவன் மேல. என்னப்பா உன் பொண்ணு வீட்டில் கத்தி வச்சுதான் விளையாடுவாளா, நான்லாம் கத்தி எடுத்தனா எப்படி இருக்கும்னு உனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ செம்மையா மிரட்டுறான். அவனுக்கு ஜியாங்குக்கு அவ்வளோதான், வயிறெல்லாம் கலக்க ஆரம்பிச்சிடுது. விட்டா அப்படியே பேண்ட்ல ஒண்ணுக்கு போயிடுவான் போல. இந்த
மெடிசனை மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும், அதை வச்சு நான் எப்படியாவது 5 மில்லியனை ரெடி பண்ணி அவளை திரும்பவும் வந்து என் கூடயே கூட்டிட்டு போயிடுவேன். அவள் எங்கள் வீட்டு பொண்ணு தானே, எங்கள் வீட்டு பொண்ணுக்குள்ளே என்ன பிரச்சனை நடந்தா என்ன அப்படின்னு சொல்லும்போது, அவள் இதுக்கப்புறம் உன் வீட்டுக்கெல்லாம் வரமாட்டா, அவள் எனக்கு சொந்தமாயிட்டா, இனிமேல் அவள் என் கூட தான் இருப்பா அப்படின்னும் போது இவனுக்கு பக்குன்னு இருக்குது. ஐயையோ எப்படா அந்த சிப்பை வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷனாக இருக்குது. இந்த ஒரே ஒரு வாட்டி மன்னிச்சு உனக்கு அந்த மெடிசனை நான் தரேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ ஒத்துக்கிறான். வீட்டுக்கு வந்தவன் பொண்டாட்டி பொண்ணு கூட சேர்ந்து பிளான் பண்ண ஆரம்பிக்கிறான். முடியாது, எப்படியாவது அவன் நம்ம கிட்ட வந்தே ஆகணும், என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி செம்ம குழப்பமா இருக்கும் போது அவளை தூக்கிட்டு வந்துடுவோம், ஹீரோக்கே தெரியாம தூக்கிடுவோம் அப்படின்னு பிளான் பண்றாங்க. எங்க பார்த்தா ஹீரோக்காக ரொம்ப நேரமா வெயிட் பண்ணி ஹீரோயின் அப்படியே தூங்கிட்டு இருக்கா. வந்து பாக்குற ஹீரோ வந்துட்டு என்ன சொல்றான் ஹீரோயின் கிட்ட அப்படின்னு பார்த்தா, நீ இதுக்கப்புறம் எதை பத்தியும் கவலையே படாத, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன், நான் உன் கூடயே இருப்பேன் அப்படின்னு நினைச்சு ஹீரோயினை தூக்கிட்டு போய் படுக்க வைக்கிறான். பார்த்தா அன்னைக்கு நைட்டு ஹீரோவும் ஹீரோயின் பக்கத்துலயே படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறான். ஹீரோக்கு ஹீரோயினை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடுது. மறுநாள் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா இவளுக்கு தேவையானதெல்லாம் எக்கச்சக்கமா வாங்கி கொடுத்து விடுறான். இதெல்லாம் உண்மையா எனக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆமா உங்களுக்கு தான் சார் கொடுத்து அமிச்சாருன்னும் போது பார்த்தா ஒன்னோட ரேட்டும் வந்து எக்கச்சக்கமா இருக்கு. ஆனா ஹீரோயினோட மனசுக்குள்ள என்ன தோணுது அப்படின்னு பார்த்தா, ஒருவேளை இவனும் அந்த சிப்புக்கு ஆசைப்பட்டுதான் இதெல்லாம் பண்றானோ அப்படின்னு தோணுது. இருந்தாலும் ஹீரோவை யூஸ் பண்றதை தவிர வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லி ஹீரோயின் ஒரு முடிவுக்கு வரா. ஆனா ஹீரோ வந்து ஹீரோயினை உண்மையாவே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அதோட மறுநாள் நைட்டு ஹீரோயின் வந்து ஷாப்பிங் போயிட்டு வந்துகிட்டு இருக்கான். அந்த டைமுக்கு யாரோ வந்து ஹீரோயினை கடத்திடுறாங்க. ஆனா ஹீரோயின் இதை எதிர்பார்த்து நடந்து வந்த மாதிரி தான் இருக்கு. வீட்டுக்கு வந்த உடனே பையன் அம்மா காய்கறி வாங்க வெளில போனாங்க, இன்னும் வரவே இல்லை, ரொம்ப நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்லும் போது மொபைல் எடுத்துட்டு போலியாடா அப்படின்னு கேக்குறாங்க. அம்மா கிட்டதான் மொபைலே இல்லையே அப்படின்னு சொல்றான். உடனே ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, எங்கேயும் போகாத, எங்கேயே இரு, கண்டிப்பா நான் போய் உங்க அம்மாவை கூட்டிட்டு வருவேன், நீ என்ன நம்பியே ஆகணும் அப்படின்னு சொல்றான். பார்த்தா அந்த ஜியாங்க அவங்க ஃபேமிலியை சேர்ந்தவங்க தான் கடத்திட்டு வந்தாங்க பிளான் பண்ண மாதிரி. இவன் என்ன பண்றான் அப்படின்னா, ஏமா நான் தானமா உன்னை தூக்கி வளர்த்தேன், நான் அடிச்சிருந்தாலும் கோவப்பட்டிருந்தாலும் அதை எல்லாத்தையும் மன்னிச்சுட்டு அந்த சிப்பை மட்டும் கொடுத்துருமா, என்னோட பிஸ்னஸே அவ்வளோதான், ஒண்ணுமே இல்லாமல் ஆயிடும் போல, எப்படியாவது என்னை காப்பாத்து அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் என்கிட்ட இல்லவே இல்லைன்னு சொல்றா. அப்படியே அது என்கிட்ட இருந்தாலும் உன்கிட்ட கொடுக்க முடியாதுடா, நீ என்ன பண்றியோ பண்ணிக்கோ, நான் எல்லாமே நல்லா தான் புரிஞ்சுக்கிட்டேன், சின்ன வயசுல இருந்து என்னை வளர்த்துட்டு கரெக்டாக 19 வயசுல என்னோட கம்பெனி மொத்தத்தையும் நீங்க எழுதி வாங்கினீங்க, அதுல இருந்தே எனக்கு நீங்க யாருன்னு தெரிஞ்சிடுச்சு. அப்பவும் இப்ப வரைக்கும் எதுக்கு நான் உங்களை விட்டு போகலன்னு நினைக்கிறீங்க? அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. என்னோட அப்பா அம்மாவோட உழைப்பு அந்த கம்பெனியை மொத்தத்தையும் நான் வாங்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்றா. அப்ப ஹீரோ என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, அப்பா அவகிட்ட இருந்து இந்த விஷயத்த எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும், நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு 3 பொறுக்கி பசங்களை கூட்டிட்டு வந்திருக்கா. நீங்க என்ன பண்ணுவீங்க ஏது பண்ணுவீங்கன்னு தெரியாது, என்ன வேணா பண்ணிக்கோங்க, இவகிட்ட இருந்து விஷயத்த மட்டும் வாங்கித்தாங்க அப்படின்னு சொல்றா. கரெக்டா அந்த நேரம்னு பார்த்து ஹீரோ வந்துடுறான். என்னடி சொன்ன அப்படின்னும் போது, நீ தானே என்னோட பொண்டாட்டிய தொடுறதுக்காக ஆளுங்களை கொண்டு வந்த, எங்க அவனுங்க அப்படின்னு கேக்குறான். உடனவனுங்களே ஹீரோவோட ஆளுங்க பிடிச்சிட்டு வந்துடுறானுங்க. என்னடா பண்ண சொன்னாங்க அப்படின்னும் போது, ஐயோ அப்படிலாம் ஒண்ணும் இல்லை, விட்டுருங்க, சும்மாதான் ஏதோ ஒரு கோபத்துல சண்டையில இந்த மாதிரி எல்லாம் கோவப்பட்டு பண்ணிட்டாங்க, நீங்க எதுவும் பெருசா நினைச்சுக்காதீங்க அப்படின்னு ஜியாங் கதறிக்கிட்டு இருக்கான். ஹீரோ கன் எடுத்து நீட்டுறான். இப்போ வந்துட்டு அவ என்ன என் பொண்டாட்டிய பண்ண சொன்னாலும் அதை எல்லாத்தையும் அவளுக்கு நீங்க பண்ண அப்படின்னா உயிர் போயிடும் அப்படின்னு சொல்றான். வேகமா 3 பேரும் ஓடி போயிட்டு ஈராவை அப்படியே தூக்கிட்டு போயிடுறானுங்க. 1 நாள் இல்ல 2 நாள் இல்ல, எவ்வளவு நாள் வேணுமோ நீங்களே அவளை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறான். அது மட்டும் இல்ல, இத்தனை வருஷமா என் பொண்டாட்டி பிள்ளைய வந்துட்டு எவ்வளவு கஷ்டப்படுத்தினாங்களோ அதே மாதிரி இவங்களையும் கஷ்டப்படுத்தணும், புருஷனையும் பொண்டாட்டியும் வேற இடத்துல அடைச்சு வைங்க, அவங்களுக்கு சாப்பாடு தண்ணி தராதிங்க, இருட்டுல தான் இருக்கணும், அடி எவ்வளவு அடிக்க முடியுமோ அடிங்க, உங்க கைய வலிச்சாலும் பரவாயில்லன்னு சொல்லிடுறான். ஹீரோயின் தயங்கிக்கிட்டே வந்துட்டு ஹீரோ பக்கத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கா. ஹீரோ பரவாயில்ல கட்டி பிடிச்சி உட்காரு அப்படின்னு சொல்றான். இன்னைக்கு ஒரு நாள் தான், ஏதோ போனா போதுன்னு சொல்லிட்டு நீ ரொம்ப சோகமா இருப்பேன்றதுக்காக தான் அப்படின்னு போய் சொல்றான். செக்ரட்டரி என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, அந்த செப் வந்து இவங்க கிட்ட இருக்கா இல்லையா என்ன ஏதுன்னு நமக்கு தெரியணும், இல்ல அப்படின்னா அவங்க உயிருக்கு ஆபத்து வந்துகிட்டே தான் இருக்கும், என்னதான் நீங்க முடிவு பண்ணிருக்கீங்க அப்படின்னும் போது ஹீரோக்கு கொஞ்சம் தயக்கமா இருக்கு. அதை போய் நான் கேட்டேன் அப்படின்னா அதுவே தப்பா இருக்குமேடா, நான் எப்படா கேட்க முடியும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். மறுநாளே என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா,
ஹீரோயினுக்கு ஒரு மொபைலை வாங்கி செக்ரட்டரி கிட்ட கொடுத்து விடுறான். இந்த மொபைல் இல்லாமல் நீங்கள் எங்கேயும் இருக்கக்கூடாது, நீங்கள் வந்துட்டு மொபைலோட தான் போகணும் வரணும் அப்படின்னும் போது எதுக்காக இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்குறா. இல்லை ஆல்ரெடி வந்துட்டு ஹீரோவை சின்ன வயசுலேயே கடத்தி வச்சு ஹீரோவோட அப்பா அம்மாவை வர வச்சு கொண்டுட்டாங்க. அதுல இருந்து அவர் எந்த ஒரு கமிட்மெண்ட்டும் வச்சுக்கிறதே கிடையாது. ஃபேமிலின்னு ஒன்று இருக்கிறது நம்மளோட வீக்னஸாக மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் யோசிக்கிறாரு அப்படின்னு சொல்கிறான். இப்பதான் ஹீரோயினுக்கே புரிய வருது ஹீரோவை பத்தி. ஹீரோ வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்த கொஞ்ச நேரத்துல தாத்தா கிட்ட இருந்து கால் வருது. தாத்தா என்ன சொல்றாருன்னா, நீ 2 நாள்ல கூட்டின்னு வரேன்னு போனேன், இப்ப வரைக்கும் கூட்டிட்டு வரல, மரியாதையா வந்துட்டு என் பேர பையனை என் மருமகளையும் கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஹீரோயினுக்கு பயமா இருக்கு, எங்க வந்துட்டு எதனா ஹீரோயினையும் குழந்தையும் பண்ணிடுவாங்களோன்னு சொல்லிட்டு இல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லி பயப்படும் போது, சரி ஓகே நீ பயப்படுற அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் குழந்தைய மட்டும் கூட்டிட்டு போறேன், நான் தான் இருக்கேன் இல்லையா, எதுக்காக பயப்படுற, ஒரு அரை மணி நேரத்துல அவனுக்கு அவங்க தாத்தாவை காமிச்சிட்டு உடனே நான் கூட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயினும் அரை மனசோடு சரி அப்படின்னு ஒத்துக்கிறா. மறுநாள் ஹீரோவும் கூட்டிட்டு போயிடுறான். குழந்தைய பார்த்த உடனே டெஸ்ட் ஆகுது கெஸ்ட் ஆகுது, எதுவும் வேணாண்டா, இது உன்னோட பையன், என் பேரன் தாண்டா அப்படின்றாரு தாத்தா. பேரனை வீட்டை சுத்தி பார்க்க சொல்லி அனுப்பிட்டு ஹீரோ கிட்ட சொல்றாரு, ஒழுங்கா அவங்க அம்மாவை கல்யாணம் பண்ணு, இல்ல அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது, நீங்க 3 பேரும் சேர்ந்து ஒரு ஃபேமிலியா வாழணும், பழைய விஷயத்தெல்லாம் மறந்துட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை என்னோட பேரனும் வாழணும்னு எனக்கு எவ்வளோ ஆசை இருக்கு தெரியுமா, தயவு செஞ்சு வந்துட்டு நீ கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் ஹீரோ வந்துட்டு ஹீரோயினோட அம்மா அப்பா பத்தி எல்லா கதையும் சொல்றான். இவருக்கே தெரிஞ்சிருக்கு அவங்க இறந்ததெல்லாம், ஏன்னா இவங்க எல்லாரும் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரே பிஸ்னஸ் தானே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால இவங்க தாத்தாக்குமே தெரிஞ்சிருக்கு ஜியாங் அவன் ரொம்ப கேவலமானவன், உண்மையா எந்த ஒரு விஷயமும் இல்லாம அவன் ரோட்ல இருக்க நாய்க்கு கூட பிஸ்கெட் வாங்கி போட மாட்டான், கண்டிப்பா இவளை இத்தனை வருஷம் வளர்த்துருக்கான் அப்படின்னா அவனுக்கு ஏதோ தேவை, அதுக்காக தான் அவளை வளர்த்துருக்கான் அப்படின்னு சொல்றாரு. பையனை பார்த்து உங்க அம்மா ரொம்ப நல்லா வளர்த்துருக்காங்க அப்படின்னும் போது என்ன பண்றது தாத்தா, ஆனா நீங்க தான் உங்க பேரனை ஒழுங்காவே வளர்க்கல, எப்ப பாரு எங்க அம்மாவை புள்ளி பண்ணிக்கிட்டே இருக்காரு, பொம்பளை பசங்களை வந்து கையை பிடிச்சி இழுக்கக்கூடாது, திட்டக்கூடாது, சண்டை போடக்கூடாதுன்னு நீங்க சொல்லியே கொடுக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஹீரோ அடப்பா விடே, எதுக்குடா நான் என்னடா இப்ப பண்ணேன்ற மாதிரி பாக்குறா. தாத்தா கண்ட மேனிக்கு திட்டுறாரு. அடே கடங்காரா, இப்போ எதுக்குடா இந்த வேலையை பார்த்து விட்டா, இப்போ என்னடா பண்ணேன் நான் உனக்கு, வர வழியில் நீ சாக்லேட் கேட்ட எல்லாத்தையும் தானே வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஆமாம் அப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு ஒழுங்கேற்றிக்கிட்டு இருக்கான். ஹீரோ இந்த ஜாங்கை பார்க்கறதுக்காக போகிறான். அங்கே போனால் வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா அவன் வந்து ஹீரோவோட பிரெயின் வாஷ் பண்ணுறான். நீயும் வந்து அவகிட்ட இருக்க சிப்பை எப்படியாவது கேட்டு வாங்கிடு, நம்ம 2 பேரும் ஷேர் பண்ணிக்கலாம் வர ப்ராஃபிட்டில் அப்படின்னு சொல்கிறான். என் பொண்டாட்டியையும் பிள்ளையும் இத்தனை வருஷம் வச்சு டார்ச்சர் பண்ணது இல்லாமல் என்கிட்டயே நீ டீல் பேசிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இவனோட அடிப்பட்ட இடத்துலயே போட்டு மிதின்னு மிதிக்கிறான். ஆனதெல்லாம் ஆச்சு போனதெல்லாம் போச்சு, தயவு செஞ்சு என் பொண்ணையாவது விட்டுடா அப்படின்னு சொல்லி ஜியாங் கதறிக்கிட்டு இருக்கான். ஹீரோ கண்டிப்பா முடியவே முடியாது, உன் பொண்ணெல்லாம் வெளியில இருந்தா அப்படின்னா உன்னை விட மோசமான கேடு கெட்டவளா இருப்பா, அடுத்தவங்க வாழ்க்கையை எப்படிலாம் கெடுக்கலான்னு நினைப்பா, அதனால வந்துட்டு அவ அங்க இருக்கிறது தான் பெஸ்ட் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே அங்கிருந்து போயிடுறான். ஹீரோ வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்து பார்க்கும் போதுதான் அவன் நோட் பண்றான் அவன் கையெல்லாம் பிளட்டா இருக்கு. சாரி நான் வந்து ஜியாங்க பார்த்துட்டு வந்தேன்னா அப்படியே வந்து மறந்துட்டேன் கையை கழுவுறதுக்கு அப்படின்னு சொல்லி கையை துடைக்கிறான். அப்பதான் ஹீரோயின் என்ன சொல்றா அப்படின்னு பார்த்தா, எனக்கு ஒரே ஒரு வாட்டி அவனை பார்க்கணும், நேர்ல பார்த்து அவன் கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறா ஹீரோ கிட்ட. மறுநாளே ஜியாங்க பார்க்கறதுக்காக ஹீரோ வந்து ஹீரோயினை அனுப்பி வைக்கிறான். அங்க வந்து பார்த்த உடனேயே அவன் ஜியாங் வந்து ஹீரோயினை கெட்ட வார்த்தையில திட்டிக்கிட்டு இருக்கான். எல்லாத்துக்கும் நீ தாண்டி காரணம், என் குடும்பமே நாசமா போயிடுச்சு அப்படி இப்படின்னு கத்துறான். இதெல்லாம் இப்ப நடக்க ஆரம்பிச்சதுன்னு நீ நினைச்சியா? இல்லவே இல்லை, நான் இதை பல வருஷமா பிளான் பண்ணி 7 வருஷமா இதை வந்துட்டு நான் நடத்திக்கிட்டு இருக்கேன். நீ கொஞ்சம் நெஞ்சம் அனுபவிக்க கூடாது, நீ இன்னும் அதிகமா வலியை அனுபவிக்கணும். உன் பொண்ணு படுற கஷ்டம், உன் பொண்டாட்டி படுற கஷ்டத்தெல்லாம் நீ பார்த்து அனுபவிச்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா என் கண் எதிர்க்கே எங்க அப்பா அம்மாவை கொன்ன, இதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்த இல்லையா, நான் பார்த்தேன் நீ தான் எங்க அப்பா அம்மாவை கொன்ன, அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன் உன்னையும் உன் குடும்பத்தையும் சும்மாவே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அல்பம் அந்த காசுக்காக தானடா நீ இவ்வளவு அளவுக்கு நடந்துக்கிட்ட, 2 உயிரை கொல்ற அளவுக்கு நீ வந்து அந்த காசு மேல பைத்தியம் பிடிச்சி அலையிறல்ல, இப்ப நீ வச்சுக்கிட்டு இருக்க காசு உன் பொண்டாட்டி பிள்ளைய காப்பாத்திருன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு இவனை வந்துட்டு அடிச்சிருப்பாங்க இல்லையா, அந்த அடியிலேயே வந்து போட்டு அழுத்திக்கிட்டு இருக்கா.
இப்பதான் ஒரு விஷயம் தெரியுது. ஆக்சுவலா வந்து 7 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோயினா தான் வந்து ஹீரோக்கு ட்ரக் கொடுத்துருக்கா, ஹீரோயினா தான் போய் ஹீரோ கூட இருந்திருக்கா. ஏன் அப்படின்னா ஹீரோ தான் வந்து இந்த ஊர்லயே ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளு. அதனால ஹீரோவால தான் இவனை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும், இவனை வந்துட்டு எது ஒன்றும் பண்ண முடியும், நமக்கு ஹீரோவோட ஹெல்ப் இருக்கணும், ஹீரோவை யூஸ் பண்ணிக்கணும்னு நினைச்சுதான் இதை எல்லாத்தையும் பிளான் பண்ணியிருக்கா. வேணும்னே தான் ஹீரோவோட குழந்தையையும் பெற்றெடுத்திருக்கா. ஹீரோ ஃபோன் பேசிக்கிட்டே உள்ள வரான். அந்த நேரம்னு பார்த்து இவன் கை காட்ட அவுத்துட்டு இருக்கான் போல. அவன் என்ன பண்றான் அப்படின்னா, இதுக்கெல்லாம் நடக்கிறதுக்கு வரைக்கும் நீ உயிரோட இருக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறான். இதை பார்த்த ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா டக்குனு கண்ணை எடுத்து போட்டுன்னு சுட்டுறான். அவன் சாகுற நேரத்துக்கு நான் மட்டும் இல்லை, இன்னொருத்தன் இருக்கான், அவனும் வருவான் உன்னை கொல்றதுக்கு அப்படின்னு சொல்றான். யாருன்னு கேக்குறா. அதுக்குள்ளேயே செத்து போயிடுறான். இவதான் ரொம்ப வீக்கா இருக்கா இல்லையா, இவங்கிட்ட பேசிக்கிட்டே அப்படியே மயக்கடிச்சு விழுந்துடுறா. அவன் அங்க செத்து போயிடுறான். ஹீரோ வேக வேகமா வீட்டுக்கு தூக்கிட்டு போறான். பார்த்தா மறுநாள் தான் ஹீரோயின் கண்ணை முழிக்கிறா. கண்ணை முழிச்ச உடனே ஹீரோ வந்துட்டு பிடிச்சி கத்துன்னு கத்துறான். இதை பாரு, இந்த மாதிரி நீ பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, நான் உன்னையும் சரி உன் பிள்ளையும் சரி கடல்ல தூக்கி போட்டுருவேன். நீ ஒழுங்கா சாப்பிட்றியா இல்லையா, ஒழுங்கா தூங்குறியா இல்லையா அப்படின்னு கத்துறான். இவன் அன்பு கூட இப்படிதான் வெளிப்படுத்துவான் போல. அதுக்கப்புறம் தான் ஹீரோவும் செக்ரட்டரியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப செக்ரட்டரி என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, ஜாங் இருக்கான் இல்லையா, அவனுக்கு ஒருத்தன் கூட்டாளி இருக்கான். அவன் தான் அந்த சிப்பு வேணும் அப்படின்னு சொல்லி ஜியாங்க வந்து இந்த அளவுக்கு ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் யாருன்னு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லி அவனோட பேரு மால்வர் அப்படின்னு சொல்றான். இதை எல்லாத்தையும் ஹீரோயினும் கேட்டுடுறா. ஹீரோ வந்து ஹீரோயின் கேட்டதை நோட் பண்ணிடுறான். தயவு செஞ்சு நீ ஏன் இதுல எதுவும் பண்ணாத, ஏன்னா உன் உயிருக்கே ஆபத்து இருக்கு, அதனாலதான் சொல்றேன், இந்த விஷயத்தை என்கிட்டயே விட்டுரு, இதை நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுக்கு ஹீரோவை நம்புறதா வேணாமா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தயக்கமாவே இருக்கு. ஆனா அவன் வந்து என்ன சொல்றான் அப்படின்னா, அந்த சிப் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உன்னால யோசிக்க முடியுமா, உனக்கு என்ன தெரியுமா அப்படின்னும் போது ஹீரோயின் சுத்தமா எனக்கு தெரியாது அப்படின்னு மட்டுமே சொல்றா. ஹீரோக்கே புரிய வருது இவ வந்து நம்மள இந்த விஷயத்துல நம்பவே இல்லை அப்படின்றது. ஹீரோயினுக்கு உண்மையாவே ஹீரோ மேலேயும் நம்பிக்கை இல்லை. எங்கேயுமே வெளியிலேயே போக கூடாது அப்படின்னு ஹீரோ சொன்னாலுமே ஹீரோயின் வேணும்னே வெளியிலேயே சுத்திக்கிட்டு இருக்கா. எப்படியாவது எவனா வந்து கிட்னாப் பண்ணணும்ன்றது தான் ஹீரோயினோட ஒரே மோட்டிவ். அதே மாதிரி அந்த மால்வேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் இருக்கான் இல்லையா, அவனோட ஆளுங்க ஹீரோயினை கிட்னாப் பண்ணிடுறாங்க. இங்க வீட்டுக்கு வந்த பிறகுதான் ஹீரோக்கு தெரிய வருது ஹீரோயின் காணோம்னு சொல்லிட்டு. இருக்கிற எல்லா சிசிடிவி கேமராவும் செக் பண்ணுங்க, ஹீரோயினை யார் எங்க கொண்டு போனான்னு எனக்கு உடனே தெரியணும் அப்படின்னு சொல்லி கத்துறான். ஹீரோயினை கூட்டிட்டு வந்துட்டு இவனுமே அதே தான் கேட்குறான். அந்த சிப்பை நீ ஏன் கொடுத்துட்ட அப்படின்னா உனக்கு நல்லது, என்னோட பார்ட்னர் ஜியாங் வேற செத்து போயிட்டான், அதுக்கும் காரணம் நீயா இருப்பியோன்னு எனக்கு டவுட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறான். பரவாயில்ல, கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேன், இவ்வளோ நாளாக நான் இன்னசென்ட்டாக நடிச்சுக்கிட்டு இருந்தேன், ஆனால் இதுக்கு மேலே அதுக்கான அவசியமே கிடையாது. ஆமாம் உண்மைதான், அவன் என்னால் தான் செத்தான், நான் தான் வந்து பிளான் பண்ணி அவனை சாகடிச்சேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ நீ இங்கே வந்து நிற்கிறல்ல, அதுக்கும் காரணம் நான் தான், எனக்கு தெரியும் நீ என்னை தேடி வருவேன்னு சொல்லிட்டு. அதனால தான் நானும் 5 மணி நேரமா நீ எப்போ வருவேன்னு அந்த ரோட்லயே நடந்துகிட்டு இருந்தேன். இது எல்லாத்துக்கும் காரணம் நான் பண்ண பிளான் தான் அப்படின்னு சொல்றா. அப்ப கரெக்டா ஹீரோவோட கார் அந்த இடத்துக்கு வருது. அதை பார்த்த உடனே கண்டுபிடிச்சறான் ஹீரோ தான் வரான்னு சொல்லிட்டு. உடனே ஹீரோயினை பிடிச்சி வச்சுக்கிறான். இது பாரு, நீ என்ன எதுனா பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இவளை கொன்னுடுவேன் அப்படின்னும் போது ஹீரோ, கொன்னுக்கோ, எனக்கு பிரச்சனையே இல்லை, அவகிட்ட ஒரே ஒரு சிப் இருக்கு, அதுக்காக தான் நானும் இவ்வளோ நாளும் அவகிட்ட பிளான் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தேன். ஆனா அவ அதை கொடுக்கவே மாட்றா. எப்படியாவது அந்த இப்போ வந்துட்டு நீ வாங்கிடு, அவகிட்ட இருந்து நம்ம 2 பேரும் பார்ட்னர்ஷிப்ல டீல் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்றான். இவன் இதெல்லாம் நம்புற மாதிரி இல்ல, நான் இதை நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்றான். அப்ப நம்ப மாட்டேன் அப்படின்னா எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது, நீ செத்து போடா அப்படின்னு சொல்லி கண்ணை எடுத்து டொப்புன்னு சுட்டுறான். அவ்வளவுதான், எப்பயும் போல ஹீரோயினுக்கு அந்த இடத்துலயே மயக்கமும் வந்துடுது. ஹீரோவோட ஆளுங்க மத்த எல்லாரையுமே பிடிச்சிடுறாங்க. ஆனா ஹீரோயின் என்ன சொல்றான் அப்படின்னா, நான் தான் இவனை சுட்டு கொல்லுவேன், என்னோட கையால தான் நான் இவனை கொல்லணும், இவன் தான் எங்க அப்பா அம்மாவை சுட்டான் அப்படின்னு சொல்றா. உடனே வந்து ஹீரோவும் நீ ஏன் சுட்டு கொள்ளு அப்படின்னு சொல்லி ஹீரோயினையே சுட வைக்கிறான். ஹீரோக்கு வீட்டுக்கு வந்த உடனே ஒரு கால் வருது. என்ன அப்படின்னு பார்த்தா ஹீரோயினை தேடி இன்னமும் நிறைய பேர் கிளம்பிட்டாங்க அந்த ட்ரக்கை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயினுக்கு எப்படி இருந்தாலும் ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோக்கு பயமா இருக்கு. ஆனா ஹீரோயினோட பிளான் வேற. அவ என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா ஹீரோ வீட்டுல இல்லாத நேரம் வீட்டை விட்டு கிளம்பிடுறா. என்ன ஆனாலும் சரி, இதுக்கப்புறம் என்னை தேடி ஒருத்தங்களா ஆளுங்க வந்துகிட்டே தான் இருப்பாங்க, அதனால ஹீரோக்கு தான் பிரச்சனை. இனி இந்த வாழ்க்கை நமக்கு தேவையில்லை, எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு எங்கன்னா போயிடலாம் கண்ணுக்கே தெரியாம அப்படின்னு சொல்லி புள்ளைய கூப்பிட்டு கிளம்பிட்டா. அடியே ஏமாத்துக்காரி, ஃப்ராடு, எங்கடி கிளம்பிட்ட, என்கிட்ட சொல்லாம கொல்லாம அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த
அந்த இடத்துக்கு வந்துடுறான். வந்தது மட்டும் இல்லாமல் புள்ளைய தனியாக கூட்டிகிட்டு போக சொல்லிடுறான். கூட்டின்னு போட அவளை அடைச்சி வைடா அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோயின் ஐயோ என் புள்ளன்னு கதறா. நீ என்ன தைரியம் இருந்தா இந்த மாதிரி என்னை ஏமாத்திட்டு இங்க இருந்து போலான்னு பார்த்த, ஆனா நான் உன்னை விடவே மாட்டேன். நீ என்ன சொன்ன, உனக்காக நான் என்ன வேணாலும் செஞ்சுக்கிட்டு வீட்லயே கூடியே இருப்பேன்னு தானே சொன்னேன். இப்போ எப்படி நீ விட்டுட்டு போவ? நான் வந்து வேணான்னு சொன்னேன், நீயா தான் என்கிட்ட வந்த, அதனால இனிமே நீயா போகக்கூடாது, நானா போக சொன்னாதான் போகணும் அப்படின்னு சொல்றான். அப்பதான் ஹீரோயின் என்ன சொல்றா அப்படின்னு பார்த்தா, முட்டாளா நீ, நான் உன்னை யூஸ் பண்ணிக்கிட்டேன். 7 வருஷத்துக்கு முன்னாடி உன்னை யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். இப்போ வரைக்குமோ நான் எனக்கு பழி வாங்க வேண்டிய தேவைக்கு உன்னை யூஸ் பண்ணிக்கிட்டேன். எதுக்காக நீ ஏன் பின்னாடி வர? எனக்கான வேலை முடிஞ்சு போச்சு, நான் கிளம்பி போயிட்டே இருக்க போறேன். உன் வேலை என்னவோ அதை போய் பாரு, உன்னோட வாழ்க்கைய வாழு அப்படின்னு சொல்லி கத்துறா. ஏண்டி நீ என்ன பண்ற, எதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, எதுக்காக பண்ற அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்காத அளவுக்கு அவ்வளோ முட்டாளா நான்? நீ 7 வருஷத்துக்கு முன்னாடி வந்த பத்தியா? அப்போவே எனக்கு தெரியும் ஏதோ ஒரு காரணத்துக்காக நீயா வரேன்னு சொல்லிட்டு. ஆனால் என்ன ரொம்ப நாள் ஆளே காணுமேன்னு பார்த்தேன். 7 வருஷம் கழிச்சு இப்போ வந்து ஒரு குழந்தையோட நின்று. அப்போ நல்லாவே எனக்கு புரிஞ்சிடுச்சு, உன்னை பார்த்தின எல்லா பேக்ரவுண்ட் செக்கப்பையும் நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ எனக்கு நல்லா தெரியும் நீ என்னை யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லி. ஆனாலும் நான் சரி நீ யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி தான் உன்னை விட்டேன். ஒருவேளை அந்த சிப்பை கேட்பேன் நான் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா கவலையே படாத, நீ சாகுற வரைக்கும் அதை நான் கேட்க மாட்டேன். உன்னோட கல்லறையிலேயே எடுத்துகிட்டு போய் அதை நீ செத்து நீயே கூடியே புதைச்சிக்கோ அப்படின்னு சொல்கிறான். ஆனால் சாகுற வரைக்கும் என்னை விட்டுட்டு போயிட முடியும்னு மட்டும் கனவு கூட காணாத. நீயும் சரி என் பிள்ளையும் சரி இனிமேல் எங்கேயுமே என்னை விட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை தூக்கிட்டு போயிடுறா. ஸோ இதோடைய இந்த ட்ராமா முடியுது. ஸோ இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, என்னோட எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததான்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கும் மறக்காம கதை கேட்க வந்துருங்க. நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.